எல்லோருக்கும் வணக்கங்க. ஸோ நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1% ஏறி இருக்குங்க, 261 பாயிண்ட். அண்ட் நல்ல ஒரு ஏற்றம் தான். நம்ம 2400 பிரேக் பண்ணோமா, 2434 போயிடுச்சு. இது ஒரு நல்ல முன்னேற்றங்க. ஆனால் நிறைய ஒரு போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. சிலருக்கு நெகட்டிவ்லேயே கூட இருக்கலாம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து அதாவது நிஃப்டி 50 மட்டும் தான் ஏற்றிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற செக்டார்லாம் பெருசாக ஏற மாதிரி தெரியலங்க. மிட்காப்பாக இருக்கட்டும், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஏற்றுற மாதிரி இருக்குது. அதனால தான் நிஃப்டி 50 இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் கம்பெனி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே ஏற்றிருக்காங்க. ஸோ அதுவே ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணும் நம்மளோட நிஃப்டியில். ஸோ அதனால தான் நிஃப்டி ஏறி இருக்கு. பட் மற்ற செக்டார்லாம் ஏறலைங்க. ஸோ நம்ம லாஸ்ட் 3 நாள் இந்த கேண்டில் பாருங்கள், ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் பக்காவான ஒரு சூப்பர் கேண்டில் போட்டு அந்த 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 100 ஒரு சைக்கிள் பிரேக் பண்ணி 300 போயிடுச்சு. நேற்று பியூஸ் மார்க்கெட் பயங்கரமாக இறங்கிருக்கு. நீங்கள் பார்த்துப்பீங்க, நிறைய ஏ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் கீழே இறங்கிருக்குங்க. ஸோ அதோட தாக்கம் நம்மகிட்ட இருக்காதுன்னு இல்லை, நம்மகிட்ட ஸ்டில் ஏ ரிலேட்டடாக பெருசாக இல்லைனாலும் அதோட தாக்கம் நம்மகிட்ட இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம மண்டே வந்து பார்க்கலாங்க. சொன்ன மாதிரி தாங்க, நிஃப்டி 50 மட்டும் தான் ஏற்றிருக்காங்க, 1%க்கு மேலே. இதே நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா -68 பாயிண்ட், அதாவது 0.10% நெகட்டிவ்ல தான் இருக்குது. அண்ட் நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா அது வந்து 0.40% நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 0.58% நெகட்டிவ்ல இருக்குங்க. ஸோ இதுதான் மொத்தமாக நேற்று நடந்திருக்கு. லைட்டாக பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஏற்றிருக்காங்க, ஆட்டோ ஏற்றிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஏற்றிருக்காங்க. பேங்க் வந்து 1.63% பயங்கரமாக ஏறி இருக்கு. ஸோ இதுதான் ரீசன் மார்க்கெட் ஏறினதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு செக்டோரல் ரொட்டேஷன் வந்துருக்கலாம். ஹேண்ட் பாருங்க, எஃப்ஐ அண்ட் டி ஆக்டிவ்ஸ் பெருசாக இல்லை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2 பேருமே 1000 கோடிக்கு மேலே வித்துருந்தாங்க, வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, எஃப்ஐ -3746 கோடி தான் வித்துருக்காங்க. டிஐ வந்து 1017 கோடி தான் வாங்கியிருக்காங்க. பட் மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய ஏற்றம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஏதோ ரொட்டேஷனோ இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க. இதுதான் செக்டர் வைஸ். அப்புறம் வந்து டாப் கண்டில் பாருங்க, ஈக்லரெக்ஸ் இந்த ஸ்டாக் வந்து 12% இருக்கு. ஏஎல் வந்து 9.88. ஃபெடரல் பேங்க் ரிசல்ட் நல்லா இருந்தனால 6.88. கல்யாண் ஜுவல் அகைன் 5 பாயிண்ட் மேலே ஏறிச்சு. ஆஃப்கான்ஸ் 5.3, ஆஃப்கான் ஹோல்டிங்ஸ் இதுவும் ஏறி இருக்குங்க. அண்ட் இறங்கு பார்த்தீங்கன்னா சிஆட் லிமிடெட் டயர் கம்பெனிங்க, அவங்களோட இது நல்லா இல்லை, அதனால அவங்களோட க்ரோத் ஆஸ்பெக்டும் நல்லா இல்லைன்னு இருக்காங்க. வெல்கிராப்பு அண்ட் கிர்லோஸ்கர் இன்ஜின் பார்க்குறோங்க, அது ஒரு நல்ல கம்பெனி தான் இறங்கியிருக்கு. இஎம்பி நம்ம நல்லா பார்த்தோம், நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அதையும் இறக்கியிருக்காங்க. அண்ட் விஜயா இதுவும் இறங்கியிருக்காங்க. ஸோ இதான் நேற்று நடந்த இதுங்க. அண்ட் பில்லு பாருங்கள், 50 ஹை வந்து ஹிட் பண்ணிச்சு அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஸோ அது ஒரு நல்ல இதாக தான் இருக்குது. ஃபெடரல் பேங்க் ஹிட் ஆயிருக்கு. அதானி சொல்யூஷன், அதானி எனர்ஜி சொல்யூஷன் ஹிட் ஆயிருக்கு. இப்கா லேப்பு, அப்புறம் வந்து ஃப்ளோரசன் கெமிக்கல் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. இதெல்லாம் சூப்பர் விஷயம் தாங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம எப்போதுமே பிரபலமான ஒருத்தர் வந்து பேசுகிற ஒரு பொன்மொழி எடுத்து பேசணும்ல. இன்னைக்கு வந்து ஜோயல் டெலிங்கெஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ அவர் சூப்பராக ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது வாழ்க்கையில் பிறப்பகுதியில் வெற்றி பெற்றவர்கள் பங்கு சந்தையில் எவ்வளோ தோல்வி உள்ளன என்பதை ஏற்றுக்கொள்ள சிரமப்படுகிறார்கள் அப்படிங்கிற. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷனாக இருக்கா, உங்களோட படிப்பாக இருக்கலாம், உங்களோட வேலையாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் நீங்கள் மற்ற துறையில் கடினமாக உழைச்சி ஒரு பிளான் பண்ணி உங்கள் திறமையை நிரூபிச்சுன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து வெற்றி பெற்றுவீங்க. வெற்றி வந்து நிச்சயங்க. கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு பிளான் போட்டு அதுக்கான கடினமாக உழைச்சிங்கன்னா உங்களோட துறையில் வெற்றி பெற்றலாம். ஆனால் இதே பிளானோட நீங்கள் மார்க்கெட் வரீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஷோராக இல்லைங்க. இதே பிளானோட நீங்கள் ஸ்டார் பட் வந்து இதே மாதிரி கடினமாக உழைக்கிறீங்க, கடினமாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. தோல்வி தான் பெரும்பாலான நேரத்தில் இந்த மாதிரி பீப்புளுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் எப்போதுமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க, திடீர்னு தோல்வி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேக்ட்டுங்க. நீங்களே பாருங்களேன், வாழ்க்கையில் மற்ற செக்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள் வந்து பிற செக்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஸோ நமக்கு எது வருமோ அதில் கரெக்டாக போகிறது தான் பெட்டர். அதில் நம்மளால் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும், அந்த செக்டர் நம்மளால் எதை பண்ண முடியும் அப்படின்னு அந்த செக்டர் நீங்கள் பெட்டராக கான்ட்ரிபியூட் பண்ணாலே நீங்களும் உயரலாம், அந்த செக்டரும் உயரும். அது மாதிரி தாங்க. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற 3 முக்கியமான யதார்த்தமாக சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சந்தையை வந்து கணிக்க முடியாதுங்க. ஷேர் மார்க்கெட் யாராலுமே கணிக்க முடியாது. இது வந்து எப்போது வந்து இது வந்து ஒரு எக்கனாமிக் சைக்கிள். இந்த எக்கனாமிக் சைக்கிள் வந்து இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி இருக்காது. அது வந்து அது பாட்டில் அது ஒரு போக்கில் போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நான் ஆல்ரெடி சொல்கிறதா மார்க்கெட் இஸ் லீடர். ஸோ அதான் சொல்கிறாரு. அப்புறம் ஈகோ விஸ் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறாரு. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும், நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு தெரியாத விஷயமா அப்படின்ட்டு. ஸோ அதே ஈகோ ஷேர் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணாதீங்க. தோற்றுறீங்க ஃபஸ்ட் ஒப்புக்கொள்ளுங்க. நிறைய பேர் அதை ஒப்பை கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறாரு. இது தோல்வி வந்து ஒரு பகுதி தாங்க. ஸோ உலகத்தில் மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள் கூட இந்த ஷேர் மார்க்கெட்டில் 100% வெற்றியை பெற்றதே இல்லைங்க. அவங்க செய்த தவறுகளை அவங்க திருத்திருக்காங்க, வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெற முடியுங்க. அப்புறம் வந்து அவர் லெசன் ஆஃப் ரீட் இன்வெஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்குற எல்லா பங்குமே உங்களுக்கு லாபத்தோட எதிர்பார்க்கக்கூடாதுங்க. 10 பங்குல 2 10 பங்குல 5 கூட அடி வாங்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும், அதை ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது ப்ராப்பராக பண்ணணும், அதை வச்சுக்கிட்டு உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு துறையில் மட்டும் சூஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஐடி, பேங்க் அப்படி இல்லாமல் உங்களோட டைவர்சிஃபிகேஷனாக உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ குறுகிய காலத்துக்கு வந்து ஒரு பங்கை வாங்கிட்டு நீங்கள் வந்து
இப்போ நீண்ட காலத்தில் இந்த கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. சுருக்கமாக அவர் சொல்கிறது தாங்க, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் நீண்ட காலமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி நீங்கள் உங்களோட தவறுகளை ஒத்துட்டு அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு உங்களை திருத்திக்கணும். இதுதான். அண்ட் சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாருங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து வேதாந்தா குரூப் இருக்குல்ல, அதில் வந்து கிறிசில் ரேட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜூன் 15, 2026 வந்து வேதாந்தா டிமெர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 4 கம்பெனி பிரிச்சாங்க. வேதாந்தா அலுமினியம் மெட்டல், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர், வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல், இந்த மாதிரி 4 பிரிச்சாங்க. ஸோ இந்த 4மே இது வரைக்கும் என்னென்ன ரேட்டிங் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிசில் A+ ரேட்டிங்ல இருந்துச்சு. இப்போ வந்து கிறிசில் AA+ன்னு மாற்றிருக்காங்க. அதாவது ஸ்டேபிள் அப்படின்னு நீண்ட கால ரேட்டிங் வந்து எல்லா கம்பெனிக்கும் மாற்றிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அலுமினியம் டிமெர்ஜர் ஆனதுனால அவங்களால அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதில் நிறைய ரெவன்யூ அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதே தான் ஆயில் அண்ட் கேஸ்லையும் அப்புறம் பவர்லிங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. வேதாந்த லிமிட்லேயும் அதான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க டிமெர்ஜர் ஆனால இவங்களோட நிறைய கடனை அடைக்க போகிறாங்களாம். அதனால இவங்களையும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வேதாந்த மொத்தமாக அந்த குரூப்புக்கே இது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸாக தாங்க இருக்குது. ரிசல்ட் வந்து நிறைய கம்பெனி வந்துருக்குங்க, ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க வந்து சியாட் பார்த்தோம். இன்னைக்கு வந்து இப்போ 10% மேலே அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட Q1 ரிசல்ட் வந்துருக்குங்க. ப்ராஃபிட் வந்து 96% வந்து டிக்ளைன் ஆயிருக்குங்க. ஸோ மார்ஜினும் கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஸோ அதான் மெயின் ரீசன். ஸோ இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா 9% கீழே வந்து விழுந்துட்டாங்க. இன்னைக்கு காலைல ஆரம்பிச்சது ஸ்டாக் வந்து 3654 இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது 3475 வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க சியாட். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஸோ சியாட்ல வந்து ப்ராஃபிட் ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஃபினான்ஸ் 4 கோடி தான் ப்ராஃபிட்டே கொடுத்துருக்காங்க. போன மாதம் 112 கோடி எப்படி குறைஞ்சிருச்சு பாருங்க. அண்ட் ரீசன் பார்க்கணும், ஏன் இந்த போன முறை இந்த 112 கோடி என்ன ரீசன், இப்போ 4 கோடி என்னன்னு டீப்பாக பார்த்தாங்க தாங்க தெரியும். பட் ரெவன்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22.4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்பிட்டா கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. அப்புறம் கேபெக்ஸ்க்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 1205 கோடிக்குங்க. இந்த நாக்பூர்ல இருக்க பிளான்ட்டுக்கு வந்து கேபெக்ஸ் பண்ண போறாங்க. இது வரைக்கும் 53,000 டயர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு. இப்போ அது 80,000 டயர் மாற்ற போறாங்க. இது ஒரு குட் நியூஸ் தான். பட் இது ஹைலி ஓவர் வேல்யூடா இருக்குங்க. இந்த ஸ்டாக்லாம், டயர் ஸ்டாக்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து அதில் ஒரு கால் எடுக்கணும். ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட் வந்துருங்க. சூப்பர் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு நல்லா ஏற்றி வச்சிருந்தாங்க அந்த ஸ்டாக்கை. ஸோ இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 36% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாபமே NII 26% இயரில் வளர்ந்துருக்கு. NIM வந்து 39% வந்திருக்குங்க. காசாவும் நல்லா வந்திருக்கு. ஒரு நல்ல கோல்டு லோன் அண்ட் கமர்ஷியல் பேங்கிங் கிரெடிட்லேருந்து நல்லா வளர்ச்சி காட்டுறாங்க இந்த பேங்க். அதே தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 13% வந்திருக்காங்க. அண்ட் NII 16% வந்திருக்காங்க. GNPA வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் பேங்கோட ஃபெடரல் பேங்க் சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. டாடா டெக்னாலஜி ரிசல்ட் வந்திருக்குங்க. ஸோ அவங்களோட லாபம் வந்து 244 கோடி, இயர் ஆன்ல 8% வந்திருக்காங்க. வருவாய் 12.8ங்க. இயர் ஆன் இயரில் 1664 கோடி வந்து வருவாய் கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. டாடா டெக்னாலஜி பொறுத்த டெக்னாலஜி எல்லாமே அடிக்கிறாங்க. KP டெக்காக இருக்கட்டும், டாடா எலெக்ஸியாக இருக்கட்டும், அண்ட் இது டாடா டெக்னாலஜி எல்லாமே அடி வாங்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் பெருசான ரிசல்ட் கொடுக்கலாங்க. அப்புறம் WeWork India வந்து பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து நஷ்டமே கொடுத்துட்டாங்க. இது இப்போ வந்து ரீசெண்டாக IPOல வந்துச்சு. ஒரு நஷ்டம் வந்து 14 கோடி ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 4.3 கோடி தான் நஷ்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போன வருஷம் பயங்கரமாக நஷ்டம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் வருவாய் இன்க்ரீஸ் இருக்குங்க 27.7%. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து 10% சரிஞ்சிருக்குங்க. பார்க்கலாம் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரொமோட்டர் வந்து 41.4% வந்து பிளச் வேறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் இதில் இருக்குது. பட் ப்ரோக்கரேஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ICICI செக்யூரிட்டிஸ் 47% அப்சைட் சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரி வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஹேவல்ஸும் நஷ்டத்தில் தான் முடிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2098 கோடி வந்து இயர் ஆன் இயரில் சரிஞ்சிருக்காங்க அவங்களோட லாபம் மட்டுமே. அதே மாதிரி கேபிள் பிரிவில் வந்து வலுவாக வளர்ந்துருக்காங்க. 1933 கோடிலேருந்து 2455 கோடிக்கு. அண்ட் லாயர் கன்சியூமர் பிரிவு வந்து 56 கோடி நஷ்டத்தை வந்து பயஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் இவங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணியிருக்கு. அண்ட் கேபிள்லாம் ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்டாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இதில் ப்ளே பண்ணணும். பாலிக்கப்பே நல்ல ரிசல்ட் கொடுத்து பெருசாக ஏறலை. அப்புறம் பிரமல் ஃபினான்ஸுங்க, அவங்களோட Q4 ப்ராஃபிட் பயங்கரமாக வந்திருக்காங்க. 67% க்ரோத் காட்டியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 460 கோடி ஜம்ப் ஆயிருக்கு. போன வருஷம் 276 கோடி தான் அவங்க சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமே 50% இயர் ஆன் இயரில் வந்திருக்குங்க. போன வருஷம் 902 கோடி, இந்த வருஷம் 1352 கோடி செம்மையாக வளர்ச்சி காட்டிருக்காங்க. அதர் இன்கம்ல 22% க்ரோத்தும் காட்டியிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும், என்ன அதர் இன்கம் அப்படின்ட்டு. அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 6.3 6.5 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த NBFCயோட AUM பார்த்தீங்கன்னா 25% இயர் ஆன்ல க்ரோத் காட்டியிருக்கு. ஒரு நல்ல NBFCயாக இருக்குது, நல்ல ஒரு NBFCயாக தான் இருக்குது. ஸோ AUM பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் 31%, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் 26%, ரியல் எஸ்டேட் லோன் 9%, சேலரி பர்சன் லோன் 8% இந்த AUMஸ்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்லதாக தான் காட்டியிருக்காங்க. அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. GNPல வந்து 2.92 2.37 ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்டாக தான் இருக்குது. NNPAவும் 2.17 1.64 வந்து நல்லா ரைஸ் ஆயிருக்குங்க. அதே மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க 4000 கோடிக்கு. நான் பேங்க் ஃபினான்ஷியல் கம்பெனி வந்து போர்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக கேட்குங்க. ஸோ இந்த ரிசல்ட்டால வரப்போகிற எல்லா NBFCயும் நல்லா ஏறுன்னு நினைக்கிறேன். ஸோ NBFC ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இந்த செக்டரில் நீங்கள் இருக்கலாங்க. அப்புறம் வந்து AMC சோலார் பார்த்தீங்கன்னா ரெக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு
₹2466 கோடிக்கு வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏஎம்சி சோலாருக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 450 மெகாவாட்லேருந்து 1500 மெகாவாட் வரைக்கும் அஷ்யூர்டு பீக் பவர் ப்ராஜெக்ட் வந்து ஏஎம்சி க்ளீன் டெக் 7th பார்க் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தனியாகவே இதை வந்து அவங்களுக்கு லிங்க் பண்ணியிருக்காங்க. 20 இயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெட் இருக்காங்க. ஸோ இந்த ஏஎம்சி பற்றி தெரியல பார்த்தீங்கன்னா சோலார் மேனுஃபேக்சர் கம்பெனிங்க. இப்போ சோலார் பண்ணுறாங்க, பேட்டரி பண்ணாங்க, ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணுற ஒரு சூப்பர் டெக்னாலஜி பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்சி சோலார் கம்பெனி பார்த்தீங்கன்னா 8070 மெகாவால்ட்டுக்கான ரினியூபிள் எனர்ஜி ஆல்ரெடி வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து 2999 மெகாவாட் ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட் கெப்பாசிட்டி ஆல்ரெடி கையில் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பராக வந்துட்டு வர கம்பெனி தான். பட் நேற்று அடிச்சிருந்தாங்க. ஸோ அது எதுக்கு நம்ம பார்க்கணும். அண்ட் ஃபைனல் நம்ம பார்க்கும்போது ரிலையன்ஸோட ரிசல்ட்டுங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா O2C ஆயில் அண்ட் கேஸ் வந்து டிரைவர் கொடுத்தா இருக்கு. பட் ரீட்டைல் வந்து பயங்கரமாக அடி வச்சிருக்காங்க. ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் 21% குவார்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5% குவார்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 14% வந்து அப் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 15 இருந்துச்சு, 15.4 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவான டேஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் செக்மெண்ட் வைஸாக ஹைலைட் பார்த்தீங்கன்னா O2Cன்னு சொல்கிறாங்களா, அதில் வந்து ரெவன்யூ 9% வந்து அப் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட எபிட்டா 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேசிஸ் பாயிண்ட்ல வந்து 8.43%, 58 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆயில் அண்ட் கேஸ்ல ரெவன்யூ வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 98%, மார்ஜின் வந்து 746 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைலோட ரெவன்யூ வந்து 8% டவுன் ஆயிருக்கு. எபிட்டா 9% டவுன் ஆயிருக்கு. அந்த மார்ஜின் வந்து 5% பேசிஸ் பாயிண்ட்ல வந்து டவுன் ஆயிருக்கு. 5 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்குங்க. அண்ட் டிஜிட்டல் ரெவன்யூ வந்து 2% தாங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் 170%ல மார்ஜின் வந்து அப் ஆயிருக்கு. அண்ட் அதர் ரெவன்யூ 12% அப் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா வந்து 32% டவுன் ஆயிருக்குங்க. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓகேவான ரிசல்ட்டாக தான் இருக்குது. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இவங்க வந்து இந்த ஏஷியன் பெயிண்ட் விற்றாங்க, அதுவும் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க ரெவன்யூ மட்டும் இல்லாமல் ஷேர் விற்று இங்கே உள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஓகேவாக தாங்க இருக்குது. பெருசாக ஒரு நல்ல குவாலிட்டியான ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் மண்டேல மார்க்கெட் இது எப்படி வந்து எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம கான்கால பார்த்தோன்னா டீட்டெயில் தரும், கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டியான விசிபிலிட்டி இந்த கம்பெனியில் கிடைக்குங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான். ஸோ சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.